பேப்ஸ்கோ அப்படின்னு சொல்கிறனால பேப்ஸ்கோட முழு விவரம் இதுதான். புதுச்சேரி அக்ரோ ப்ராடக்ட்ஸ் ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன். ஓகே, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கொரோனா பீக்கில் இருந்தது, அதனால பேப்ஸ்கோ வந்து போடலை. இந்த வருஷம் வந்து பேப்ஸ்கோ போட்டிருக்காங்க. எங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் பிரியவே நண்ப வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்ஸ்கோ தான். கடைகள்லாம் போட்டுட்டாங்க. ரொம்ப ஜெகஜோதியாக லைட்டெல்லாம் போட்டு செம சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மழை வேற செமத்தியாக இருந்தது. அதையும் தாண்டி இந்த அலங்காரம்லாம் பார்க்கும்போது தீபாவளி இப்பயே வந்துட்டுங்கிற போல் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்கவே. போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே டல்லாக இருந்தோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப குதூகலமாக இருக்குது. பேப்ஸ்கோ திறந்தாச்சு. வெளில என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. வெஹிக்கெல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி சிறப்பு அங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி வந்து வெளிநாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் டைம்லலாம் அந்தமாரி பெரிய கடைகள்லாம் போட்டு டிஸ்கவுண்ட் சேல்ஸ்லாம் போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி இது வந்து நம்ம ஊரில் வந்து பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ரைட் சைடில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாகனங்கள்லாம் நிறுத்தணும்னா இந்த இடத்துல நிறுத்துறதுக்கு இதெல்லாம் வந்து ஃப்ரீ தான். இதுக்கு அதுக்கும் காஸ்ட் ப்ரைஸ்லாம் நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்லை. இதுக்கு வருஷன் வண்டி அங்கே போட்டு வந்தாச்சு. இன்றைக்கி நாங்கள் வந்து 2 வீலர்லேயே வந்துவிட்டோம். ஏன்னா கொஞ்சம் மழை பெய்கிற மாரி இருந்தது. இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வருஷன் உங்களுக்கு ஹை சொல்லியாச்சு. உள்ளார போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பேப்ஸ்க்கு வந்து நல்லா ஓப்பனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்தமாரி இருக்கா தனித்தனியாக அந்த ஸ்டால்லாம் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்ஸ்கோவில் என்னென்ன விலையில் அதாவது பருப்பு வகைகள் மல்லிகை ஜாமான்லாம் என்னென்ன விலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கட்டைப்பை ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படிலாம் ஜாமான் எடுக்கலாம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள். அந்த இடத்துலேயே உங்களுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க. ஜாமான்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு டோக்கன் கொடுத்துட்றாங்க. ஏன்னா கட்டைப்பை எடுத்துகிட்டு நம்ம எந்த ஸ்டால்குள்ளேயும் நம்ம என்ட்ரு பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு வந்தால் கூட அங்கே வாங்கினது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருங்க. என்னென்ன விலைகள் இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்சின்லாம் கூட போடுறாங்க. கண்டிப்பாக மாஸ்க் இல்லை அப்படின்னா உள்ளார என்ட்ரு பண்ண மாட்டேங்கிறாங்கப்பா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படியே தடுப்பாக கொடுத்துருக்காங்க. மேலாம் சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தா ஓப்பனாக இருக்கும். அந்த வாட்டி ஃபேன்லாம் போட்டு நல்லாயிருக்கு. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பேப்ஸ்கோ இல்லை, இந்த வருஷம் போட்டிருக்காங்க. ஸ்மோக்கிங்லாம் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு அங்கங்கே பலகைலாம் போட்டிருக்காங்க. நல்ல சேர்லாம் போட்டிருக்காங்கப்பா. தாராளமாக போய் உட்காந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மளிகை ஜாமான்லாம் வாங்கணும், பட்டாசுலாம் வாங்கணும் அப்படின்னா முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் பட்ஜெட் போடுறதுக்காக இன்றைக்கி வீடியோ எடுத்து ஷூட் பண்ணியாச்சு. இப்போயே உட்காந்து நைட்டோட நைட்டாக இதெல்லாம் வந்து எடிட் பண்ணி அப்படியே போட்டோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நவம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்குது, இந்த ஸ்டால் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தீபாவளிக்கு முதல் நாள் வரைக்கும் இருக்குது. நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக இந்த மாதிரி புஸ்வானம் இந்த மாதிரி செட்டெல்லாம் தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி பெருசாக இருக்கும், அந்த பாக்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேக் வச்சுருக்காங்க பாருங்கள். என்னென்ன கிராக்கர்ஸ் இருக்குன்னு அப்படியே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வந்து எத்தனை இது இருக்குது அப்படின்னு, அதாவது 24 வகைகள் இருந்தால் அதோட ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே பக்கத்தில் பாருங்கள். எனக்கு கிராக்கர்ஸ் நேம்லாம் அவ்வளோவா எனக்கு பெருசாக தெரியாது, அதனால் அப்படியே காட்டுறேன் பார்த்துக்குங்க. இதில் வந்து ஒரு 24 ஐட்டம்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸும் கீழே இருக்குது. அதுமாரி பார்த்தீங்கன்னா இது இந்த என்னமோ கிஃப்ட் பேக் சின்னதாக இருக்குது. 402 ரூபா போட்டிருக்கா. 402 ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்வீட்லாம் கொடுக்குறோம், அதே மாதிரி கிஃப்ட்டும் கொடுப்பாங்க இல்லையா அந்த பேக்கெலாம், அதுமாரி வந்து வாங்கி நம்ம கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 ஐட்டம்ஸ் இருக்குது. யாருக்கு என்ன பட்டாசு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். போன வருஷம் ரொம்ப டல்லாக இருந்தோம் இல்லையா, இந்த வருஷம் நல்ல குதூகலமாக நல்லா இருக்கு பார்க்கவே. இதை நிறைய க்ரௌடு இருந்தாங்க. எல்லாருமே மகிழ்ச்சியாக தாத்தா பாட்டி பேரன் பேத்தி அத்தை மாமா சித்தப்பா அப்பா அம்மா எல்லாரும் வந்திருந்தாங்க. பார்க்கறது குடும்பமாக வந்து உட்காந்து அழகாக இது வாங்கலாம் அது வாங்கலாம்னு அப்படியே பட்ஜெட் போட்டு மல்லிகை ஜாமான் வாங்குறதும் அந்த கிராக்கர்ஸ் வாங்குறதும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27 வகைகள் இருக்குது, ஐட்டம்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸும் இதுதான்.
இது என்னமோ ரோபோ கிஃப்ட் பேக் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த இதுலேயே கொடுத்துருக்காங்க டீட்டெயில் எல்லாமே. இந்த வாட்டி நவராத்திரி இவங்க கிட்டக்க இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளியும் வந்துட்டு, தீபாவளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சஷ்டி கார்த்திகை எல்லாமே நவம்பர்லேயே வந்துடுது. இது வந்து 30 வகைகள் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. கிராக்கர்ஸ்லாம் வீட்டில் பசங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு தனியாக விட்டுறாதீங்க. பக்கத்துலேயே இருந்து கவனமாக இருங்க. தண்ணி, பர்னால், நேவ்ஸ்ப்ரேன் இது எல்லாமே முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. அந்த டைமில் நம்ம தேடுறது பதிலாக. நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னோட தாத்தா பாட்டியோட சேர்ந்து தான் நாங்கள் வந்து அப்பா அம்மாலாம் பிஸ்னஸ்ன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்மளோட இன்னொரு சேனலில். அப்போ தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பட்டாசுலாம் வாங்கி 4 குழந்தைங்க பேர குழந்தைங்க நாங்கள் 4 பேருக்கும் பிரித்து வைப்பாங்க. நான் தான் கடைசி. என்னோடதெல்லாம் எங்கள் அண்ணாவும் அக்காவும் தான் அந்த கிராக்கர்ஸ்லாம் வச்சு வெடிப்பாங்க. நான் அவ்வளோவா அந்த கிராக்கர்ஸ்லாம் தொட மாட்டேன். பட்டு பார்க்க பிடிக்கும். நான் ஒன்றும் பெருசாக வெடியெல்லாம் வெடிக்க மாட்டேன், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். புஸ்வானை வந்து எப்போயாவது வைப்பேன். இப்போ அவ்வளோதான். இதில் 33 வகைகள் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாரி இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸாகவும் இருக்குது. பாக்ஸ்குள்ளே எல்லாமே இருக்குது. தனித்தனியாக செட்டாக தனியாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஸ்பெஷலாக நிறைய உங்களுக்கு ஃப்ளவர் பாட்ஸ் அந்த புஸ்வானா மாதிரி தான் நிறைய வேணும்னா அது நீங்கள் தனியாகவே பீசஸ் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருக்காங்க. அந்த கம்பி மத்தாப்பு அதுமாதிரி தனித்தனியாக இருக்குது. எங்கள் தாத்தா சின்ன வயசில் இந்த ஸ்னேக்குன்னு சொல்லிட்டு இந்த பாம்பு மத்தாப்புன்னு ஒன்று வைப்பாங்க. அது மட்டும் வைப்போம்ப்பா. பயம் இல்லாமல் யாரெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். டெக்கனில் வச்சோன்னு வச்சுங்க புஷ்ஷுன்னு மேலே வரும். அது நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே அதுமாரி பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 5 வரைக்கும் வெடியெல்லாம் கொஞ்சம் வெடிக்காதீங்க. வயசானவங்க இருப்பாங்க, பேஷண்ட் இருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். மற்றபடி சந்தோஷமாக ஹாப்பியாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அதுலெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி பேக் கொடுத்துருவாங்கப்பா. இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. இந்த உள்ளா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வரைக்கும் க்யூவில் நின்று தான் ஜாமான்லாம் வாங்கிக்கணும். அப்படியே மூட்டை ஈட்டமாக ஒரு பக்கம் நம்ம வெளியில் வாங்கிட்டு வந்தாலும் இன்னொரு மூட்டை வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிட்டுருக்கு. இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவா அப்புறம் சுகரு ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்தேன். முதல்ல இப்படி எடுத்துகிட்டே போனேன். எங்கடான்னு நான் தேடிட்டே போனேன். ஏன்னா க்ரௌடாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே நான் போனேன். எல்லாமே டீட்டெயிலாக தான் கொடுத்துருக்கேன். ராயல் கலெக்ஷன் சொல்லிவிட்டு இந்த மாதிரி buy 1 get 1 கொடுத்துருக்காங்க. 50% ஆஃப்னா தான். 100 ரூபாலேருந்து சேரீ இருக்குப்பா. 100 ரூபாலேருந்து 100 rupees, 150, 200 rupeesலாம் இருக்குது. இதில் இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே இருக்கிறதுலாம் 200 rupeesன்னு சொன்னாங்க. இந்தமாரி சாரீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த மெரூன் கலர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100, 150 rupeesக்கு அந்த ரேட்டில் இருக்குது. இந்தமாரி பாக்ஸில் இருக்கிறதும் காட்டினாங்க. நிறைய கலர்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா இது ரொம்ப இந்த சாரீஸ்குள்ளே நான் போனேன்னா லென்த்தான வீடியோ ஆகிடுப்பா. 50% ஆஃபர் போட்டு 200 rupees ஆகுது. ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்னென்னா வச்சுருக்காங்க அப்படின்னு. ஏன்னா எல்லாத்தையுமே கவர் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான். இன்னைக்கு நேத்தி தான் கிடுக்கிடுன்னு வந்து எல்லாத்தையும் அடுக்கியிருக்காங்க. அதனால் இன்னும் கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாளில் இன்னும் ஃபுல்லாக நிறைய கடைகள்லாம் வரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அசாம் லீஃப் டீ அப்படின்னு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் அந்த பேக்கெட்டு. அதுக்கப்புறம் இட்லி பொடியெல்லாம் கூட இருக்குது இங்கே, ஹோம்மேடு. என்னென்னலாம் இப்போ போட்டு வச்சுருக்காங்களோ அதெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லாங் ஸ்கர்ட்டு, பெட்ஷீட்டு, அப்புறம் ஜமுக்காலம்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை தவிர மற்ற நேரத்தில் ஜமுக்காலம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவார்டெக்ஸில் கிடைக்கும். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1250 rupees ஆகுது இந்த ஜமுக்காலத்தோட ப்ரைஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தமாரி டவல்லாம் இருக்குது அவங்கள்ட்ட. அப்புறம் இந்தமாரி டவலும் வச்சுருக்காங்க. இது வந்து 80 rupeesனாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைலி இருக்குது, ஸ்டிச் பண்ணது. இது 150 rupees ஆகுது இது. அப்புறம் இந்தமாரி சாரீஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 rupeesலேருந்து சாரீஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து குழந்தைங்களாம் வச்சுக்கிற மாதிரி அந்த படுக்கிற மாதிரி உள்ள
கம்ஃபர்ட் மாரி டைப்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி உள்ளது வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பெட் ஸ்ப்ரெட் பாருங்கள், செம சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கார் டைப்பில் வருஷனுக்கு இந்த மாரி இருக்கலாம் ரொம்ப பிடிக்கும், இப்போ எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. இது வந்து 750 rupees அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே செட்டு அந்த பெட் ஸ்ப்ரெட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பில்லோட எல்லாம் சேர்த்து வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது பசங்க பாய்ஸ்க்கு அதுமாதிரி கேர்ள்ஸ்க்கு இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கு பக்கத்தில் ஆச்சி மசாலா தூள்லாம் அந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. இதில் குலோப்ஜான்லாம் இருக்குது பாருங்கள். யாருக்கு குலோப்ஜான்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். பயங்கர க்யூ நிற்கிது பாருங்கள். அதுக்கு நடுவில் எப்படியே பூந்துக்கு எப்படியோ வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் யாரும் ஒன்றும் சொல்லலை, பரவாயில்ல எடுங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. அதாவது பீப்புளே சொல்கிறேன், ஒன்றும் சப்போர்ட்டாக இருந்தாங்க. இங்கேயும் ப்ரைஸஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். பொன்னி அரிசி வந்து 36 ரூபா அப்படிலாம் சொல்லி போட்டிருக்காங்க. 49, 56 அப்படியே பாருங்கள். எல்லாம் வந்து ஒரு ஐடியா போட்டுக்கோங்க, பட்ஜெட் போட்டுக்கோங்க என்ன வாங்கணும் அப்படின்ட்டு. அப்படியே போட்டுட்டு நீங்கள் போய் வாங்குறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து பில்லியன் ஃபேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லோ ப்ரைஸ்ன்னு போட்டு ஃபஸ்ட் டைம் பாண்டிச்சேரின்னு போட்டிருக்காங்க. அம்பலத்தடையார் மதுரை வீதியில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. லேடிஸ் ஷால் வந்து 29 rupees ஆகுது. லேடிஸ் டாப்ஸ் வந்து 99 rupees. அப்புறம் லெகின்ஸு 79, பட்டியாலா பேண்ட் வந்து 129 rupees அப்படிலாம் போட்டிருக்காங்க. அப்புறம் ஜென்ஸ் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஷார்ட்ஸ் இருக்குது. கைலி இங்கேயும் பார்த்தீங்கன்னா கைலியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. 150 rupees ஆகுது இந்த கைலி அப்படின்னாங்க. பக்கத்தில் இந்த கடையும் அந்த கடையும் ஒன்று தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 95 rupees ஆகுது. இது அவர் சொல்கிறார் இதை விட கம்மியாலாம் யாரும் தர முடியாதுங்கிறாப்புல. நீங்கள் உங்களுக்கு பாருங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் விலை. இது வந்து 60 rupees ஆகுது இந்த ஷார்ட்ஸு. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாரி லெகின்ஸ் பேண்ட்டு, பட்டியாலா பேண்ட்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் மாஸ்க் வந்து இந்த மாரி பண்டிலாப்பா, இந்த ஃபுல் பண்டிலே வந்து 120 rupees ஆகுது. அவர் சொன்னார் 200 rupees சொல்லுவாங்க, நான் 120 தான் சொல்கிறேன் அப்படின்னாப்புல. அதை பற்றிலாம் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யார் மனசையும் புண்படுத்துகிற மாரி கமெண்ட்ஸ் மட்டும் தயவுசெய்து போடாதீங்க. என்கரேஜ் பண்ணுங்கள். அதுமாரி பார்த்திங்கன்னா நல்ல நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்தமாரி ஸ்கர்ட்லாம் கூட இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க இந்த கலரு. இந்த க்ரீன்லேயும் இந்த கலர் வந்து இந்த பிங்க் கலரில் இருக்குது, சூப்பராக இருக்குது. நான்லாம் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்கர்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் போட்டிங்களாம் சொல்லுங்கள். அடுத்து ஷால்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இந்த மாதிரி 29 rupeesலாம் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. பட் லெகின்ஸ் பேண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இங்கே கிடைக்கிது. சைஸஸ்லாம் இருக்குது அப்படின்னாப்புல. அதை தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டியாலா பேண்ட்டும் உங்களுக்கு இந்தமாரி கிடைக்கிது அப்படி. நாங்கள் எல்லா கலர்ஸும் வச்சுருக்கோம் அப்படின்னு. அது தவிர மேலே இந்தமாரி டாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னாங்க. இன்னும் கடைகள்லாம் இன்னும் பண்டில்லாம் ஓப்பன் பண்ணணுன்னு இருக்காங்க. ஆயில் ஷாப்புன்னு போட்டிருந்தாங்க. சரி ஆயிலாக இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு போய் பார்த்தேன், யாரையும் காணும். இப்போ தான் எல்லாத்தையும் பிரித்து எல்லாத்தையும் ஒட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோலாம் பேக் பண்ணி எல்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ மல்லிகை ஜாமான் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தமாரி வெளியிலேயே பேஸ்கெட் வச்சுருக்காங்கப்பா. பேஸ்கெட் எடுத்துகிட்டு உள்ளார போய் மல்லிகை ஜாமான் வாங்கலாம். சப்போஸ் நீங்கள் மளிகை ஜாமான் வாங்கலை அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ்லேயே விட்டுறாங்க, உள்ளே போகிற வெளியிலேயே விட்டுறாங்க. வாங்கினோம்னா அப்படியே போய் க்யூவில் போய் பணம் செலுத்திட்டு தான் வரணும். இதை பார்த்தீங்களா, இந்த கம்பெனி தான்ப்பா போட்டிருக்காங்க அந்த வாட்டி நிறையா. இது பாருங்கள், மஞ்சள் விராலி மஞ்சள் இருக்குது. எடுத்தோடனே மங்களகரமான மஞ்சள் வந்து 100 கிராம் வந்து 16 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெந்தயம்லாம் போட்டிருக்காங்க. அதோட ப்ரைஸ் எல்லாம் அப்படியே காட்டிகிட்டே வரேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அப்படின்னு எல்லாமே இருக்குது. எல்லாம் கிராமும் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. 10 கிராம் அதோட விலைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரிஞ்சி இலை வந்து 4 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கு. காஞ்ச திராட்சை வந்து 50 கிராம். இந்த இலையை போட்டேன்னா என்னென்னு டவுட் வந்துட்டு எனக்கு. திராட்சை அதோட விலை இருக்குது அதில். அப்புறம் ஜவ்வரிசி கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. எல்லாம் பாயசத்துக்கு பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் இந்த பக்கம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3 லைனை பிரித்து விட்டுருக்காங்க. நல்லா ஜாமானும் இருக்குது அவங்கள்ட்ட. முந்திரி பருப்பு இருக்குது. அப்புறம் கடுகு இருக்குது. கடுகு வந்து 100 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 12 ரூபாய் ஆகுது. ரோஸு போட்டு இந்த கலரே நல்லா இருக்குல்ல, இந்த கவரோட கலர் பார்க்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து எல்ஜி பெருங்காயம் இருக்குது. 50 கிராம் பவுடரோட விலை எல்லாமே கீழே அப்படியே கொடுத்துருக்காங்க.
அதுமாரி கட்டி பெருக்காயம் அதோட விலையும் கீழே இருக்குது. அது ஈஸியாக இருக்குது அந்த மாதிரி கீழே கொடுத்ததுனால நம்ம அப்படியே கால்குலேட் பண்ணி போட்டுக்கிறதுக்கு. உடைத்த உளுத்தம்பருப்பு 100 கிராம் போட்டிருக்காங்க. அது அரை கிலோ இல்லை, இது 100 கிராம் தான். ஆமாம், 13 ரூபா. இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த உருண்டை உளுந்து அதெல்லாம் கூட இருக்குது. கருப்பு எள்ளு பச்சனம்லாம் செய்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும். அதுமாதிரி வெள்ளை எள்ளும் இருக்குது. மாஸ்கெலாம் வறுத்துட்டு வைக்கிறதுக்கு வேணும் இல்லையா. அப்புறம் ஏலக்காய் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம்லாம் பேஸ்கெட் அப்படியே எடுத்துகிட்டு எல்லாரும் பாருங்கள் இந்த க்யூக்குள்ளே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலரில். அந்த இடத்துல போய் தான் நம்ம வந்து பணம் வந்து செலுத்திட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்குது. இந்த பக்கம் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அந்த பக்கம் போய் பார்க்கலாம். மிளகாலாம் கூட இங்கே இருக்குது பாருங்கள். நீட்டு மிளகாவோட விலை இது. நிறைய கூட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மக்களும் வந்திருக்காங்கப்பா. சமத்துவம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்கலாம். இது வந்து 62 ரூபா ஆகுது. இந்த இடத்துல பெருசாக நான் பெருசாக நீ பெருசெல்லாம் கிடையாது. எல்லோரும் அழகாக நின்று எல்லோரும் ஒரு பிரச்சனை கூட இல்லாமல் சந்தோஷமாக எல்லாம் வாங்குறத பார்க்கவும் நல்லா தான் இருக்குது. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்மேன்லாம் இருக்காங்க. அதனால் எல்லாமே கவனமாக தான் இருக்காங்க, எதுவும் பிரச்சனை பண்ணாமல். நான் போன அன்றைக்கி எதுவும் இல்லை, நல்லா தான் இருந்தது. இது பார்த்திங்கன்னா வெள்ளை உருண்டை வெள்ளம்லாம் இருக்குதுங்க. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ வந்து 55 ரூபா போட்டிருக்காங்க. பொருள்லாம் வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே இருக்கிற ஸ்டாஃபும் சும்மா சொல்லக்கூடாது. காலையிலேருந்து நிற்கிறாங்க போல, கால் வலிலாம் இருக்குது. சில பேர் உட்காந்து எழுந்துக்கிறாங்க. இருந்தாலும் பொறுமையாக மனசு வந்து கோணாத மாதிரி சந்தோஷமாக எடுத்து காட்டுறாங்க. எல்லாருக்கும் செய்கிறாங்க. ஒரே மாதிரி எல்லாரையும் ட்ரீட்டும் பண்ணுறாங்க. அது பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. பாருங்கள், கருப்பு உளுந்து. இதுலலாம் இட்லிக்கு மாவு அரைச்சோன்னா நல்லா காணும், நிறையா புசு புசுன்னு இருக்கும். உருண்டை உளுந்தை விட இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உடைத்த பச்சை பருப்பு இருக்குது. இதில் 52 ரூபா போட்டிருக்காங்க. ஆசிப்பருப்பு கலர் ஒன்று வித்தியாசமாக போட்டிருக்காங்கல்ல. குண்டு உளுத்தம்பருப்பு, முதல்ல உளுத்தம்பருப்பு சொல்லிட்டு இந்த 45 ரூபா ஆகுது. எல்லாம் பார்த்திங்கன்னா அரை கிலோ 100 கிராம் அந்த மாதிரி ரேட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா ஆகுது அரை கிலோ. எல்லாம் வடைக்கெல்லாம் போட்டுட்டோன்னு பக்கத்தில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இந்த உளுத்தம்பருப்பெல்லாம் ஒரு பக்கம் வச்சிடலாம் அப்படின்னு அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கல்ல, ரொம்ப நல்லாயிருக்கு. பொட்டுக்கடலை வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ வந்து 35 ரூபா ஆகுது, 35 ருபீஸ் ஆகுது. சில சமயம் நீ வந்து தமிழே சொல்கிறீங்க, இங்கிலீஷில் சொல்லலை அந்த ப்ரைஸ் எல்லாம் அப்படிங்கிறீங்க. அவன் டக்குன்னு வந்துடுது நமக்கு. இது வந்து 40 ருபீஸ் ஆகுதுப்பா. துவரம்பருப்பு, தூர் டால். எல்லோரும் பாருங்கள், எல்லாம் அழகாக எல்லாம் இந்த மாதம் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஒன்றா தீர பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூட்டையை அவுக்குறாங்க, அப்படியே கொட்டுறாங்க. அதை பாருங்கள், மிளகா முதல்ல கம்மியாக இருந்தது இல்லையா, ஒரு பக்கம் வெளியில் போகுது, ஒரு பக்கம் அங்கேருந்து உள்ளாரேருந்து எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ணுறாங்க. அந்த இடத்துல காட்டுறேன் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துலேருந்து எடுத்து வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து பேக் கவுண்டர். இது என்ட்ரானோட ரைட் சைடில் இருக்குது. நான் முதல்ல பார்க்க தவறிட்டேன், நேராக நான் உள்ளார போயிட்டேன். நீங்கள் அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. நல்ல வேலை கட்டப்பை வந்து வருஷம் தான் வச்சுருந்தாப்புல, அதனால் அது சேரில் போட்டு உட்காந்து. இதுக்குள்ளே வந்துட்டோன்னா உள்ளார வந்தோன்னா எண்ணெயெல்லாம் இங்கே தான் விற்றுட்ருக்காங்க. 125 ருபீஸ் ஆகுது. இந்த சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி உள்ளதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அந்தமாரி வச்சுருக்காங்க. இதுக்கும் கியூ, எல்லா இடத்துலையுமே கியூ தான். அதுமாரி ரவா, மைதா, சர்க்கரை எல்லாமே இருக்குது இங்கே உள்ளார அங்கங்கே. அதுக்குள்ளேயும் போனோன்னு வச்சுங்க, அந்தமாரி ரவா பிரிவு, மைதா பிரிவுன்னு வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே தான் போகணும். எவ்வளோ ஒருத்தன்னு போகிறாங்க பாருங்கள். எல்லோரும் பாவம் அந்த சில பேர் அங்கேருந்து வாங்காமல் இதுமாரி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். 1 கிலோ வந்து மைதா வந்து பார்த்திங்கன்னா 22 ரூபா ஆகுது. ரவா வந்து 26 ரூபா ஆகுது.
வருஷனை பையை கொடுத்து இங்கே உட்கார வச்சாச்சு. நல்ல வேளை பேபி அங்கே உட்காந்துருந்தது. இப்போ நான் வேறு ஷூட்டிங்லாம் முடிச்சாச்சு, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நோ ஸ்மோக்கிங் அப்படின்னு கண்டிப்பாக போட்டிருக்காங்க. ஏன்னா பட்டாசெல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது, அதனால் கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் எனக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்காங்க, அவங்களோட ப்ரைவசிக்காக நான் அப்படி இப்படின்னு மாற்றிட்டே இருக்கேன் நான். அப்புறம் இந்த இடத்துல வெளியிலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மீன் தொட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. இவங்களே இந்த மீன் தொட்டியெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்களாம். இங்கே ஒரு 2-3 வருஷமாக வீட்டிலே செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாப்புல. இது வந்து 8 mm. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3000 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில் வந்து அவங்களோட பிரதருக்கு தான் தெரியும் அப்படின்ட்டுருக்காங்க. அதனால் அது வரைக்கும் நம்ம மீனை பார்த்துட்ருப்போம். அவங்க அங்கேருந்து வந்துட்டுருக்காங்க. இதுமாரி மீனை தனியாகவும் கொடுக்குறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் அவங்களே வந்து கிடுகிடுன்னு கடையெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. அது தவிர குட்டியாக கிராப்லாம் கூட வச்சுருக்காங்க தனித்தனியாக போட்டு. இந்த மீன்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்துக்குலாம் சொல்லுவாங்க, அதுக்கும் மீன் வைக்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம அந்த மீனையே ஊற்று பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு டென்ஷன்லாம் எல்லாமே இருக்கும். அப்படின்னா இவங்களோட ஃபோன் நம்பரு பேரையும் நான் டிஸ்பிளேல ஆட் பண்ணுறேன், அதில் பார்த்துக்குங்க. அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க, அதையும் நான் ஆட் பண்ணுறேன். அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது இந்த மீனெல்லாம். தனியாக அந்தால பார்த்திங்கன்னா கிராப்பு மாதிரி வச்சுருக்காங்க குட்டியாக. இதுமாதிரி குட்டி குட்டி பாட்டிலாம் வச்சுருக்காங்க. எல்லாம் அந்த ரேட்டு எல்லாமே நீங்கள் அவங்கள்ட்ட பேசிக்கங்க. அதை தாண்டி பக்கத்தில் வந்து ஒரு கடைகள் வச்சுருந்தாங்க, ஆளை காணோம். இது நான் வச்சுருக்கேன். இது போன வாட்டி ஒரு வாட்டி எக்ஸிபிஷனில் போகும்போது வாங்கினது. இந்த எக்ஸிபிஷன் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இது வந்து கம்மியான விலையில் இருக்கும். இதே நம்ம ஆன்லைனில் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாம் 200-250 ருபீஸ் சொல்லுவாங்க. அதாவது கடைசியாக வந்து ஒரு கடைகள் போட்டிருக்காங்க. அதுமாதிரி வெஸ்டர்ன் க்ளோத்ஸ் எல்லாம் நல்லா அழகழகாக இருந்தது. ஆனால் என்னன்னா அந்த போய் எடுக்கலான்னு பார்த்தேன், அவர் ரொம்ப டல்லாக உட்காந்துருந்தார். அவர் பாவம், அவர் வைத்தியத்தில் நம்ம ஏன் கோட்டிக்கணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இதை மாதிரி சுற்றி உங்களுக்கு காட்டிட்டு நான் அப்படியே வந்துட்டேன். நான் இதான் கடைசியான ஒரு ஸ்டாலு. நிறைய வெஸ்டர்ன் க்ளோத்ஸ் இருக்குது, நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. போகும்போது அவர் என்னை கூப்பிட்டாரு. நான் வந்துட்டேன் மேடம், இங்கே வந்து பாருங்கள், வீடியோ ஷூட் பண்ணுங்கள் அப்படின்னு. இந்த பாருங்கள், அடுத்து எடுத்து பட்டர் மில்க்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு 100 ரூபா ஆகுது, இது 100 ரூபா ஆகுது, வாங்கிக்கிறீங்களா அப்படின்னாப்புல. இது ரெண்டுமே எங்கள் வீட்டில் இருக்க போன வாட்டி எக்ஸிபிஷனில் தான் நான் வாங்கினேன் அப்படின்னா. அதெல்லாம் தாண்டி இந்த வான்லாம் இருக்குப்பா வெளியிலே, அந்த பால்லாம் வாங்கி நீங்கள் குடிச்சிக்கலாம், எல்லாம் அந்தமாரிலாம் இருக்குது பாருங்கள். அப்போவே கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி மழை பெஞ்சா கூட எல்லா மக்களும் சுறுசுறுப்பாக வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த ரோடே காட்டுறேன் பாருங்கள். இப்போ வெளியில் எவ்வளோ ஜெகஜோதியாக லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு திருவிழானா தீபாவளி இப்போவே வந்தமாரி இருக்குது. வருஷன் வந்து ரெடி ஆகிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து காரில் வராமல் பைக்கில் வந்துவிட்டோம். எவ்வளோ க்ரௌடுன்னு தெரியல அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து பை சொல்லுது. பையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான். இன்றைக்கி வந்து பார்த்துட்டேன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அப்படியே காட்டுறேன் பாருங்கள் வெளியில் எப்படி அப்படியே லைட் அந்த ஃபுல்லாகவே போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. முன்னாடியே நீங்கள் வந்து இதெல்லாம் பட்ஜெட் போட்டு என்ன வாங்க போகிறீங்க அப்படிலாம் பார்த்து நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக சுறுசுறுப்பாக இருந்தேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.